முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிரடி கைது. வழக்கில் கோரிய முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சொந்த தொகுதியில் ஆய்வுக்கு சென்றபோது கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் குவிந்த திமுகவினரால் பரபரப்பு. அனிதா ராதாகிருஷ்ணனை பார்க்க அனுமதி வழங்க கோரி காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு நிலவியது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற அடக்குமுறைகளுக்கு திமுக ஒருபோதும் அடிபணியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இடம்பெறுவது தொடர்பாக துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு புதிய திட்ட வரைவுகள் குறித்து விவாதிக்கின்றனர். வைகை நதியை மீட்க இளைஞர் முன்வரவில்லை என்றால் ஆளுநர் மாளிகை களமிறங்கும் என்ற அர்லேகரின் கருத்திற்கு அமைச்சர் நிர்மல்குமார் கண்டனம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு எந்தவித உரிமையும் இல்லை என காட்டமாக கூறியுள்ளார். வைகையை மீட்பதை தமிழக அரசே பார்த்துக் கொள்ளும் என ஆளுநர் அர்லேகருக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசு தடுப்பது குறித்து ஆளுநர் கேள்வி எழுப்புவாரா என்றும் அவர் சாடியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் எதிர்கால மறுசீரமைப்பு மற்றும் புதிய கட்டமைப்பு மாற்றங்கள் குறித்து திமுக மறுசீரமைப்பு குழுவினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். கட்சியின் பலம் மற்றும் அடுத்த கட்ட திட்டமிடல்கள் குறித்து கூட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் தோல்வி, அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் முக்கிய ஆலோசனை. அடுத்தடுத்த அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு உடனடியாக ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழ்நாடு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமக்கான அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய தேவையை சி.வி. சண்முகம் நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அசோக்குமாரை தேடி பெங்களூரு, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள தனிப்படை போலீசார் அவரது நண்பர்களிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கள் சிபிஐயின் புலன் விசாரணையை பாதிக்கும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,700 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,09,600 ரூபாய்க்கும் விற்பனை. ஆபரண தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் விற்பனை. நடப்பு ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட 2 தவறான கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. இயற்பியல் பாடத்தில் குளறுபடியாக அமைந்த கேள்வி எண் 26 மற்றும் 38 எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படும் என்று அறிவிப்பு.
முதலமைச்சர் விஜயின் பெரம்பூர் தொகுதியில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. விளையாட்டு வளாகம், அதிநவீன மருத்துவமனை, ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் பொழுதுபோக்கு பூங்கா உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பெரம்பூர் மக்கள் புகார் தெரிவிக்கும் பிரத்யேக செயலியின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. பிரத்யேக செயலியில் புகார்களை பதிவு செய்யும் முறைகள் மற்றும் எப்படி புகார்கள் கண்காணிக்கப்படுகிறது என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கோயில் முறைகேடுகளை இமெயில் மூலம் நேரடியாக புகார் அளிக்கலாம் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இமெயில் முகவரிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாது என்று உணவுத்துறை விளக்கமளித்துள்ளது. முதல்வர் விஜயின் அறிவுறுத்தல்படி 60 வயது முதியவர்கள் மற்றும் கைம்பெண்களுக்கும் இத்திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் தந்தை மற்றும் 5 வயது சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம். 10 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக சம்பவத்தில் ஈடுபட்ட 20 பேர் கொண்ட கும்பலை போலீசார் அடையாளம் கண்டறிந்துள்ளனர். நெல்லை வீரவநல்லூரில் தந்தை மகன் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 11 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு பகையால் பழிக்கு பழியாக கொடூர செயலில் ஈடுபட்ட கும்பல் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிரம். கால்நடைகளை சாலைகளில் விடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளில் திரியும் கால்நடைகளை அப்புறப்படுத்தும் பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாரடைப்பால் மரணமடைந்த பிரபல பாக்யராஜின் கண்கள் இருவருக்கு பொருத்தப்பட்டு உள்ளது. இறுதி ஆசைப்படி கண்கள் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் மறைந்த பிறகும் உயிர் வாழும் பாக்யராஜ். காரைக்குடி அருகே காவல் நிலையம் புகுந்து எஸ்ஐயை தாக்கிய திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். மணல் கடத்தலை தட்டி கேட்டதால் தாக்குதல் நடத்திய நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. நாமக்கல் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த வடமாநில தொழிலாளி ரத்த வெள்ளத்தில் வீடு வீடாக சென்று உதவி கேட்டும் கிடைக்காததால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சுமார் 45 வயது மதிக்கத்தக்க அந்த வடமாநில தொழிலாளி யார் என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 17 வயது சிறுவன் திடீரென உயிரிழப்பு. சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்டதாக பெற்றோர் குற்றஞ்சாட்டும் நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மறுவாழ்வு மையம் விளக்கம். மயிலாடுதுறை அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தானதில் 23 பயணிகள் காயமடைந்தனர். விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் உள்ளிட்ட 6 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் படுகாயமடைந்த பெண் தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒரு அறை தரைமட்டமான நிலையில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்த நிலையில் அதிகாரிகள் விசாரணை. கடலூர் சீர்காழி அருகே பள்ளி வாகனம் மோதியதில் 1.5 வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. தாய் தனது மகள்களை வாகனத்தில் ஏற்றிவிட முயன்றபோது கீழே இருந்த குழந்தை பின்சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சோகம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பள்ளி மாணவி ஒருவரின் பிறந்த நாளையொட்டி வழங்கப்பட்ட சாக்லேட்டை சாப்பிட்ட 18 மாணவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. விசாரணைக்கு பின் காலாவதியான சாக்லேட்டை விற்ற கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாயமான 12ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக மீட்பு. விவசாய கிணற்றிலிருந்து மாணவியின் சடலத்தை மீட்ட போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பிரதமர் மோடி அடுத்த வாரம் நியூசிலாந்திற்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்வார் என அந்நாட்டின் பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அறிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் கையெழுத்தான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் எனவும் பெருமிதம். உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் முதல் காலாண்டில் ஏற்றுமதி 15% உயர வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியின் வளர்ச்சி இந்திய வர்த்தகத்தின் உறுதியை காட்டுவதாகவும் பெருமிதம். தமிழகத்தின் சிங்கப்பெண் படையைப் போல மேற்கு வங்கத்திலும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புதிய ரோந்து படை தொடங்கப்பட்டுள்ளது. துர்கா வாகினி படை என பெயரிடப்பட்டுள்ள இக்குழுவினர் பிங்க் நிற உடையில் பைக் மூலம் நகரின் பல்வேறு பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். அரசின் முடிவுகளை எதிர்த்து போராடியவருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை ரத்து செய்த மும்பை உயர்நீதிமன்றம் குடிமக்கள் அனைவரும் அரசின் அடிமைகளா என கேள்வி எழுப்பியுள்ளது. போராட்டம் நடத்துவது அடிப்படை உரிமை என குறிப்பிட்ட நீதிபதி காவல்துறையினர் முதலமைச்சர் அல்லது பிரதமரின் தனிப்பட்ட ஊழியர்கள் அல்ல என காட்டமாக கூறியுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் இருக்கைகளை தெருநாய் ஒன்று ஆக்ரோஷமாக கடித்து குதறி சேதப்படுத்தியுள்ளது. சுமார் 50,000 மதிப்பிலான இருக்கைகள் சேதமடைந்ததாக உரிமையாளர் தகவல். അവരെ തൊടല്ലേ ചേട്ടാ மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் அதிதீவிர கனமழையால் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மும்பை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் கடுமையான வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை பணத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகார், நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரேஷியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் ரொனால்டோவின் போர்ச்சுகல் வீழ்த்தியது. ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றில் கோல் அடித்த மிக வயதான வீரர் என்ற புதிய சாதனையை படைத்தார் ரொனால்டோ. குரேஷியாவிற்கு எதிரான போட்டியில் அடித்த கோல் மூலம் தனது முந்தைய சாதனையை முறியடித்துள்ளார். கால்பந்து உலகக்கோப்பை தொடர் முடிந்த பிறகே சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவது குறித்து முடிவெடுப்பேன். கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவிக்கப் போவதாக வெளியான தகவல்களுக்கு ரொனால்டோ முற்றுப்புள்ளி வைத்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அல்ஜீரியாவை வீழ்த்தி சுவிட்சர்லாந்து அணி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு அதிரடியாக முன்னேறியுள்ளது. விறுவிறுப்பாக நடந்த இந்த முக்கிய ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி அபார வெற்றி பெற்றது. காமேனியின் இறுதிச் சடங்கில் அவரது மகன் முஜ்தபா காமேனி பங்கேற்க வாய்ப்பு குறைவு என ஈரானுக்கான இந்திய பிரதிநிதி ஹக்கீம் ஹிலாஹி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்கள் மத்தியில் தோன்ற வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்.
من الأعراب ستدعون إلى قوم أولي يا حسین دوتا که نیست تو رو گرفتن ازمون تو رو گرفتن. ஈரானின் உச்ச தலைவர் காமேனியின் உடலுக்கு மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி இறுதி மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் தலைவர் சல்மான் குர்ஷித் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கோர தாக்குதலால் சுமார் 130 கட்டடங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியா அருகே மொலுக்கா கடல் பகுதியில் 6.1 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம். தேசிய நில அதிர்வு மையம் அறிவிப்பு. நாளை மறுநாள் தனது திருமணம் நடைபெறவுள்ளதாக பிரபல பாலிவுட் நடிகர் அமீர் கான் அறிவித்துள்ளார். ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விவாகரத்தான நிலையில் 3வதாக கௌரி ஸ்பிராட் என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார் அமீர் கான்.